ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம நீலாம்பரியும் இறந்து போயிட்டா. ஸோ அதனால் அம்மாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான் ஆகில். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவள் எவ்வளோ தடவை சொல்லியிருப்பா, நான் உன்னோட அம்மா அப்பா, நான் இது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் செய்வேன், நான் உனக்காக எவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அது எல்லாமே பச்சை பொய் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்துருச்சு இல்லையா? அதனால் அவன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தா அப்போ அந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரியை வந்துட்டு, அகில் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நீங்கள் ஏன் பார்க்குறதுக்கு டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுவும் தேவையில்ல, அதுவும் உங்ககிட்டேருந்து எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்டால், இங்கே பாரு சனம், என் அம்மாவால் தான் நீ இந்த வீட்டுக்கு வந்த, நான் உன்னை என்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவங்களே இப்போ பொய்யுங்கும் போது உன்னை எந்த மோட்டிவில் அவங்க இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் சொத்துக்காக தானே. அவங்களோட ஆசைக்கு என்ன மட்டும் இல்லை, உன்னையும் சேர்த்து இரையாக்கிட்டாங்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால் நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேணாம், நீ தாராளமாக இந்த வீட்டை விட்டு போகலாம். இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இந்த வீட்டில் இருந்தனா திரும்ப சனமுக்கும் எனக்கும் நடுவில் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டே போக சொல்லிடுறான். ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான். ஆனால் அவன் என்னடானா ஒப்பாரி வச்சு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அவகிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஆகிலும் தனியாக உட்காந்து நிலாவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ தான் நம்ம சனமும் வந்துட்டு காஃபி கொடுத்துட்ருக்கா. அப்போ பார்த்தா மேலேருந்து ஒரு நட்சத்திரம் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. உடனே ஏதாவது விஷ் கேளுங்க ஆகில், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கேட்க சொன்னால் அவன் என்னடானா இவளே பார்த்துட்ருக்கான். இவ தான் வந்து விஷ் கேட்டுட்ருக்கா. என்ன விஷ் கேட்டா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு சொல்கிறான், நீ எப்படி இவ்வளோ நல்லவளாக இருக்க சனம், நான் உன்னை எவ்வளவோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னை வீட்டை விட்டுலாம் போக சொல்லியிருக்கேன். என் அம்மா மேலே நான் வச்ச கண்மூடித்தனமான பாசத்தில் உன்னை நான் நம்பாமல் போயிட்டேன். ஆனாலும் நீ என் மேலே இவ்வளோ அக்கறையாகவும் கேரிங்காகவும் இருக்கியே, என் மேலே இருக்கிற நம்பிக்கை உனக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லையா? அது ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நான் உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் ஆகில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதுக்கான காரணம் சூழ்நிலை தானே தவிர நீங்கள் ரொம்ப நல்லவர். அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் பழசப்தெலாம் எதுவுமே பேசாதீங்க, முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு நம்புவோம். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இவ்வளோ எப்படி இந்த வீட்டில் இருக்கிறது, ஆகில் கிட்ட என்னத்தை சொல்லி நம்ம வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கும் போதே பார்த்தா கிச்சனில் வந்து அவனோட அப்பா நின்றுட்டு இருக்காரு. இவர் தான் சரியான ஆள், இவர் மூலமாக தான் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னப்பா தேடுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் கிளாஸ் தேடுறேம்மா தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதும், இருங்கப்பா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே சோகமாக முகத்தை வச்சிட்டு இருக்கா. உடனே இவரும் கேட்குறாரு, என்னாச்சுமா, எதுக்காக நீ இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாருமா, நீ வாய்னரே என்ன அப்பான்னு தானே கூப்பிட்டா, அப்படி இருக்கும்போது ஒரு அப்பா கிட்ட உன்னோட கஷ்டத்தை சொல்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது, சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவளும் அழுதுகிட்டே சொல்கிறா, நான் என்ன பண்ணுறதுப்பா, ஆகில் என்னை வீட்டை விட்டே போக சொல்லிட்டாரு, நீலாம்பரி இருக்கிற வரைக்கும் அவரோட மனைவியாக என்னை ஏற்றுக்கிட்டாரு, இப்போ அவங்க இறந்து போனதுமே என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாரு, நான் எங்கே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் அவரும் சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஆகில் கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன், நீ எங்கேயும் போக வேணா, நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்க வச்சிடுறாரு. இவ போனாதான் ஆகில் சனம் ரெண்டு பேருமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். இவ இருந்தால் அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் இந்த அங்கிள் ஆண்டியும் வந்துட்டு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீலாம்பரி இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஜால்ராஸாக இருந்தாங்க, இப்போ அவள் தான் செத்து போயிட்டாலே, இப்போ நம்ம யாரு கூட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த புது பொண்ணு சனம் அவள் பண்ண வேலையெல்லாம் இவங்களும் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. சனம் மூக்குலேருந்து ரத்தம் வர வச்சது அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ அவள் கூட தான் நம்ம இருந்தாகணும், வேறு வழியே இல்லை, ஏன்னா அவள் ரொம்ப மோசமான பொண்ணு மாதிரி தெரியுது, அதனால அவள் கூட நம்ம ஸ்வீட்டாக தான் நடந்துக்கணுமே தவிர அவளுக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ணோம் அப்படின்னா நம்மளே அவள் கொன்னாலும் கொண்டுடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவகிட்டே போயிட்டு நாங்கள் உன் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவளோ சரி ஓகே, நீங்கள் என் கூட சேர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனால் நீங்கள் என் கூடவே இருந்துட்டு எனக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களா, அப்புறம் நான் நீலாம்பரி மாதிரி உங்களுக்கு செகண்ட் சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், உங்களை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டவும், நாங்கள் உனக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் உன் கூடவே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இவ கூட ஜாயின் ஆகிடுறாங்க. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்திலே நம்ம சனம் வந்துட்டு குளிச்சுட்டு விண்டோ டோரை ஓப்பன் பண்ணால் இவன் என்னடானா இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குறான். ஆயில் டைம் ஆகிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடணும்ல, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போய் எழுப்ப போனால் டக்குன்னு அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு மார்னிங் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் எப்போ நடக்க வேண்டியது இப்போ தான் நடக்குது இவங்க ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் என்ன விடுங்க ஆகில், சீக்கிரமாக வாங்க, ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. வெளியே வந்து பார்த்தா இந்த சூனியக்காரியோ அப்பா கூட உட்காந்துக்கிட்டு பேசிட்டு உட்காந்துருக்கா. நம்ம சனம்க்கு அவளை பார்த்ததுமே இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன்னா இவளும் வந்துட்டு அந்த நீலாம்பரி கூட சேர்ந்துட்டு எல்லா வேலையும் பார்க்க தானே செஞ்சா. அவள் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடியே ஆகிலும் வரான். அவனும் வந்துட்டு இந்த சூனியக்காரி இங்கே இருக்கிறத பார்த்துட்டு வந்து கேட்குறான், நான் உன்னை நேற்று நைட்டே இந்த வீட்டை விட்டு உன்னை போக சொன்னேன்ல, இன்னும் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அப்பா ஸ்டாப் பண்ணிட்டு, இருப்பா, நான் தான் அவளை இங்கே இருக்க சொன்னேன், அவளை திடீர்னு நீ வீட்டை விட்டு போக சொல்லிட்டா அப்படின்னா அவள் எங்கேப்பா போவா, அவள் இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா, இங்கே பாருங்கப்பா, என்னோட மனைவி எப்போதுமே சனம் மட்டும்தான், நான் அவளை தான் என்னோட
மனைவியாக ஏற்றுக்கிட்டேன். இப்போ 3 பேர் ஒரே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. இதனால சனம் தான் கஷ்டப்படுவா. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இவளை நான் வீட்டை விட்டு மட்டும் துரத்தில் என்னோட வாழ்க்கையை விட்டும் நான் போகத்தான் சொல்கிறேன். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவள் இங்கே இருந்தானா அவளோட வாழ்க்கையும் தான் பாதிக்கும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் லாயரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். இவளை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இவளோட வாழ்க்கையை பார்த்துக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இவளை நான் சும்மா ஒன்றும் வீட்டை விட்டு போக சொல்லலை. இவளுக்கு நான் நஷ்டேடாக எவ்வளோ வேணாலும் நான் பணம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையை அவள் நிம்மதியாக வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இதெல்லாம் கேட்ட இவளுக்கா செமையாக கோவம் வருது. என்ன இவன் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நம்ம சனம் சகரை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவளும் சொல்கிறா எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் சனம்னு சொல்கிறா. என்ன விஷயம்னு கேட்டால் நான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன், அதுவும் துபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்க, துபாய்க்கு போறியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுதான் ரிஹானோட கடைசி ஆசை. அவரோட ஆசையை நான் தானே நிறைவேற்றி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இங்கே இருந்தேன் அப்படின்னா ரிஹானோட நினப்பாக தான் இருக்கும். அதனால தான் நான் அங்கே போகலாங்கிற முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவளுக்கோ கோவம் வந்துடுது. என்ன பேசிகிட்டு இருக்க சகர், நீ தனியாக துபாய்க்கு போக போறியா? அங்கே உனக்கு யார் இருக்கா, உனக்கு யாரை தெரியும், நீ எப்படி போவா? அதெல்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருந்தாகணும், அதுவும் நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியுது சனம். இருந்தாலும் நான் ரிஹானை பற்றி யோசிச்சு தான் நான் இங்கேருந்து போகிறேன். ஏன்னா அவரோட ஆசை, கடைசி ஆசை துபாய்க்கு போய் அவர் ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் நான் பண்ண போகிறேன், ப்ளீஸ் என்னை தடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி நீ இவ்வளோ தூரம் யோசிச்சு முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி ஒன்று தடுக்க முடியும், நான் தடுத்தாலும் நீ கேட்க மாட்டேன். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு சாசியா நாசியா, அதாவது நம்ம ஆகிலோட தங்கச்சிங்க, அவங்க ஆரம்பத்தில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காட்டவே இல்லை. எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தா ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்களாம். அவங்க திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ அதுக்கப்புறமா துபாய் கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஆகிலுமே வந்துடுறான். என்ன 2 சிஸ்டர்ஸும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லா ப்ராப்ளம்ஸும் கிளியர் ஆகிடுச்சுல, அதான் நான் தர்காவுக்கு போகலான்னு நினைக்கிறேன், அல்லாக்கு நன்றி சொல்லணும்ல அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே போகலாமே, நீ மட்டும் தனியாக இல்லை நம்ம 3 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சூனியக்காரியும் பார்த்துட்டு தான் இருக்கா, ஒரு தீய பார்வை மாதிரி. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அவனும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கேட்குறான், என்னது இவ்வளோ சாப்பாடா, இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டேன்னா நான் குண்டாயிடுவேன் சனம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையே, நீங்கள் குண்டாக இருந்தாலும் அழகாக க்யூட்டாக தான் இருப்பீங்க சப்பியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்படியா மேடம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. இவ்வளோ டக்குன்னு சரி விடுங்க ஆகில், நான் வந்துட்டு போயிட்டு சகர் ரெடி ஆகிட்டாலுன்னு பார்த்துட்டு வரேன், நீங்கள் அது வரைக்கும் சாப்பிடுங்க, தர்காவுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சகர் ரூமில் போயிட்டு அவளை கூப்பிட போனால் அவளோ குளிச்சிட்டு இருக்கா போல். நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு போங்க, நான் ரெடி ஆகிட்டு பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மட்டும் தர்காவுக்கு போக சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி தர்காவுக்கும் வந்துட்டாங்க. ஒருத்தருக்காக துவாவும் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கிளம்ப போனால் அப்போ ஒரு பாபா வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுறீங்களம்மா, ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த கெட்ட சக்தி, கெட்ட பார்வை வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளை விட்டு விலகி இருக்குமே தவிர அது நிரந்தரமாக விலகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பயமுறுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நீ உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்தாம்மா இந்த தாயத்தை நீ உன் கூடவே வச்சுக்கோ, இதை நீ எப்போதும் உன் கூடவே வச்சுக்க, அந்த அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ ஆகிலும் வந்துட்டு என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஆகில், நீங்கள் இந்த தாயத்தை போட்டுக்கோங்க ஆகில், உங்களை எல்லா கெட்ட விஷயத்துலேருந்து இது பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சனம், அதான் நீ இப்போ என் கூட இருக்கலை அப்படின்னு சொன்னால் நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன், இருந்தாலும் நீங்கள் எனக்காக இதை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்போதுமே கழட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கழுத்தில் அந்த தாயத்தையுமே போட்டு விடுறா. அதுக்கப்புறம் எங்கள் சகர் இன்னும் காணமே அப்படின்னு கேட்டால் ஆமாம் அல்லாவையே இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் கால்லாம் பண்ணி பார்க்குறா, கால் போக மாட்டேங்குது. பார்த்தா நம்ம சகரும் வந்துட்டு வர்றதுக்காக ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா என்ன ஆச்சுனே தெரியல, அப்படியே அங்கே சீன் கட் ஆகிடுது. பார்த்தா நம்ம சகரை வந்துட்டு யாரோ ஒரு ஆள் வந்துட்டு கூண்டுக்குள்ளே போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த சூனியக்காரி தான். அவ்வளோ மயக்கத்தில் இருக்கா போல. அப்போ இந்த சூனியக்காரியும் போயிட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த நீலாம்பரி செத்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுமா, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு ஆசைப்பட்டீங்களா, ஆனால் அது எப்படி நடக்கும், நான் இருக்கிற வரைக்கும் அது எப்படி நடக்கும், ஏன்னா நான் இன்னும் சாகலைல்ல, நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் 2 பேரையும் சந்தோஷமாக வாழவே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆகில் எனக்கு தான் சொந்தம், அவர் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவ என்னடானா நீலாம்பரியோட சேரில் உட்காந்துக்கிட்டு இனிமேல் நான் தான் நீலாம்பரி, நான் தான் இந்த போபாலோட மாவேகம் அப்படிங்கிற அளவுக்கு சீனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் ஒருத்தி தொல்லை முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா இப்போ இவ கிளம்பிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் வந்துட்டு அந்த லத்தீஃப் கிட்டேயுமே கேட்குறாங்க, சகர் வீட்டுக்கு வந்தாலான்னு கேட்டால் இல்லையே அவங்க வீட்டுக்கு வரலையே, அவங்க தர்காவுக்கு தான் கிளம்பி போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம சனம் வந்துட்டு அங்கே ஒரு பேப்பர் இருக்கிறத பார்க்குறா. அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறா. அதில் வந்து நம்ம சகர் எழுதின மாதிரியே அந்த சூனியக்காரி தான் எழுதியிருக்கா. சாரி சனம், இந்த லெட்டர் நீ படித்து முடிக்கும் போது உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ என்கிட்ட சொல்லி புரிய வைக்க தான் முயற்சி பண்ண, ஆனாலும் என்னால் முடியலை, ரிஹான் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த ஊரில் நான் மட்டும் எப்படி வாழ முடியும், அதனால தான் நான் துபாய்க்கு போகலாங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு
நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ என்னை பார்த்தனா கண்டிப்பாக என்னை போக விட மாட்டேன். அதனால தான் நான் கிளம்பிட்டேன். நான் போயிட்டு துபாய்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஒரு லெட்ரு நம்ம செகர் எழுதின மாதிரியே அந்த சூனியக்காரி எழுதியிருக்கா. இதை படித்து பார்த்த நம்ம சனம்க்கு ஒரே அழுகையாக வருது. அவள் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அது எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவள் துபாய்க்கு கிளம்பி போயிட்டாலே, அங்கே அவளுக்கு யாரை தெரியும், அவள் எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னா. இங்கே பாரு சனம், ரிஹானை செகர் லவ் பண்ணுறான்னு நீ தானே சொன்ன. அப்படி இருக்கும்போது ரிஹானை நம்மளே மிஸ் பண்ணுறோம். அவள் மிஸ் பண்ண மாட்டாளா? அதனால தான் அவள் கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க? துபாயில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி நான் செகரை பார்த்துக்க சொல்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னா. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அவள் துபாய் போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அவள் கண்டிப்பாக கால் பண்ணுவா, கவலைப்படாத சனம்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆகில் வக்கீல வீட்டுக்கு வர சொன்னான்ல, ஸோ அதனால அவரும் வந்திருக்காரு. அவர்கிட்ட இவனும் சொல்கிறான், நான் வந்து அந்த புது பொண்ணு சனம் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன். அவளுக்கு நஷ்ட இடம் நான் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவள் தங்குற இடத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் பண்ணுறேன். எனக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வக்கீல் அனுப்பிச்சு வைக்கிறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த அங்கிள் ஆண்டியும் கேட்டுவிட்டு இவகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆகில் ஒன்று டைவர்ஸ் பண்ண போகிறான் போல், அதுவும் டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ண சொல்லிட்டான். 3 நாள் அந்த பேப்பர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் 3 நாள் டைம் இருக்கா, அது வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஆகில் வந்துடுறான். அந்த அங்கிள் ஆண்டி அங்கே இருந்து போயிடுறாங்க. நான் உள்ளே வரலாமான்னு கேட்டால், இது என்ன கேள்வி ஆகில், நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவன் என்னடானா நஷ்டஈடு பணத்துக்கான செக்கை வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட கொடுத்தா அவள் வாங்க மாட்டேங்கிறா. புருஷனே என்னை வீட்டை விட்டு போக சொல்லும் போது இந்த பணத்தை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவன் என்னடானா அந்த செக்கை அங்கே கீழே வச்சுட்டு இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் பேப்பர் ரெடியாகி வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால நீ வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு தங்கு, அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு சமக்கம் வருது. அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தலாங்கிற முடிவோட தான் இருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்பாவோ காரில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. சாசியா நாசியா அவங்க 2 பேரையும் வந்துட்டு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக. இந்த ஆகில் எங்கே போனான் அப்படின்னு பார்த்தா ஆகில் வந்து பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அவன் என்னடானா போகிறதுக்கு மனசே இல்லை போல். நான் எப்படி உன்னை விட்டு போவேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்பா அவங்களுக்காக காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொன்னால் சரி ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வாசலே நின்றுக்கிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ரொம்ப நெருக்கமாக க்ளோஸாக. இதெல்லாம் தூரத்தில் தான் அந்த சூனியக்காரையும் பார்த்துட்டு தான் இருக்கா மேலே நின்றுக்கிட்டு. அவளுக்கா ஆத்திரம் வருது. ஆகில் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து மந்திரத்தை போட ஆரம்பிச்சிட்டா. வாய்க்குள்ளே ஏதோ முணுமுணுங்கிறா. ஆனால் அவள் போடுற மந்திரம் எதுவுமே அவங்க 2 பேரையும் அஃபெக்ட் பண்ணலை. இவங்க 2 பேரும் ஜாலியாக கிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆகிலோட கழுத்தில் அந்த தாயத்து இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அவள் போடுற மந்திரம் வந்து அங்கே பலிக்கலை. என்ன இது, என்ன எந்த சக்தி தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.